ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி பொது பலன்கள். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்க வேண்டும். உங்கள் ராசியின் அடையாளமாக கும்பம் கோயில் கலசத்தையும் புனிதத்தன்மையையும் குறிக்கும் என்பதால் பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு எளிதாக கைகூடும். கும்பராசியின் அருள் இல்லாமல் ஆண்டவனின் அனுக்கிரகம் அமையாது. ஆண்டவனின் அனுக்கிரகம் இல்லை என்றால் அரியாசனத்தில் அமர்ந்து நாடாளும் யோகமும் அமையாது. சனி பகவானின் சக்தி நிறைந்த மூலத்திரிகோண வீடாக கும்பம் இருப்பதால் நிலைத்த தன்மையும் எதையும் எளிதாக கிரகித்துக் கொள்ளும் ஆற்றலும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். கோயில் கோபுரம், மண்டபங்கள், குகைகள், தண்ணீர் தேங்கும் இடங்கள், பள்ளம், பாத்திரம், ஜீவசமாதிகள் ஆகியவை கும்பராசியின் அடையாளமாக கூறப்படுகிறது. கும்பராசிக்காரர்கள் வசிக்கும் இடங்களில் மாவு அரைக்கும் இயந்திரங்கள், டிபன் கடைகள், எண்ணெய் பிழியும் செக்குகள் போன்றவையும் இருக்கும் அல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இவற்றுடன் தொடர்பு இருக்கும். மாமன்னன் ராஜராஜ சோழன் கும்பராசியில் பிறந்து சிறப்பை பெற்றவன். அத்துடன் சோழ மன்னர்களில் இன்றும் சிறப்புடன் பேசப்படுபவரும் இவரே. ருசியான உணவை விரும்பி உண்பார்கள். அதற்காக வெகு தூரம் பயணிப்பதற்கு கூட யோசிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஒரு இடத்தை அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால் அங்குள்ள ஒரு ஹோட்டலை அடையாளம் சொன்னால் போதும். அந்த அளவுக்கு உணவோடு நெருக்கம் உள்ளவர்கள். ஜோதிடம் கேட்பது, சொல்வது, குறி கேட்பது, குறி சொல்வது போன்றவற்றில் கும்பராசிக்காரர்கள் ஆர்வம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சாதாரண பிரச்சனை என்றால் கூட தனக்கு யாரோ மந்திரம் செய்துவிட்டார்கள் என்று புலம்புவதும் உண்டு. கும்பராசிக்காரர்கள் பலருக்கு பின்னால் நடப்பதை முன்கூட்டி அறியும் ஆற்றல் இயல்பாகவே அமைந்திருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு சொல்வார்கள். ஆனால் இவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தவிப்பார்கள். ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பே இதில் இவ்வளவு வரும், இவ்வளவு போகும் என்று முன்கூட்டியே மனதில் கணக்கு போட தொடங்கிவிடுவார்கள். கடினமான பணிகளையும் எளிதில் முடிக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. பிறந்த அல்லது வாழும் இடத்திலேயே ஒரு நிலையான வணிகத்தை அமைக்கும் அளவுக்கு திறமையானவர்கள். கும்பராசிக்காரர்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் உண்டு. நேர்மையானவர்கள். அதனால் அவர்களிடம் மற்றவர்கள் உண்மையை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். நன்கு பழகியவர்கள்தான் மற்றும் இவர்கள் மனதில் உள்ள கருத்தினை அறிந்து கொள்ள முடியும். இவர்களிடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்தால் அது நல்லபடியாக முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர்கள் புதிதாக ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தேவையில்லாமல் யாருடைய குடும்ப பிரச்சனையிலும் மூக்கு நுழைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் பல ரகசியங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் எதையும் அம்பலப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் அரசியல் மற்றும் உலக விவகாரங்களில் அதிகம் ஈடுபாடு உடையவர்கள். சில நேரங்களில் அதிக கோபத்துடன் இருப்பார்கள். இவர்கள் அசாத்திய துணிச்சல்காரர்கள், அன்பானவர்கள், அமைதியானவர்கள். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அவர்கள் விரும்பாதவர்களை குப்பைகளாக கூட மதிக்க மாட்டார்கள். கும்பராசி மக்கள் குடும்பத்துடன் ஒரு வலுவான இணைப்பை கொண்டுள்ளனர். தாய் மற்றும் தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, குழந்தைகள் மீது மிகவும் பாசமுள்ளவர்கள். அவர்கள் ஆடம்பரமாக செலவழிக்க விரும்புவதில்லை. மகிழ்ச்சியையும் சோகத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்வார்கள். கும்பராசி திருமண வாழ்க்கை. கும்பத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை பொறுத்தவரை தங்கள் மனைவியுடன் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். அதனால் திருமணமான பின்பு சொத்துக்கள் சேரும். சொத்துகள் மற்றும் வசதிகள் நிறைய அமைய கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற மோதல்களும் உருவாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கும்பராசி பொருளாதார நிலை. இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருக்காது. அதேபோல சேமிப்பு போதுமானதாக இருக்காது. பணம் சம்பாதிக்க செலவு வந்து கொண்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் அதிக செலவுகளை செய்ய மாட்டார்கள் மற்றும் ஆடம்பர செலவுகளையும் செய்ய மாட்டார்கள். தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கி அனுபவிப்பார்கள். அவர்கள் குடும்ப தேவைகளுக்கு நியாயமான செலவுகளை செய்வார்கள். இவர்கள் கடினமாக உழைத்து தனது சொந்த முயற்சியில் பணத்தை சேர்ப்பார்கள். இளம் வயதிலேயே கஷ்டங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் ஆடம்பரமாக வாழ தங்கள் வசதிக்கேற்ப வீடுகள், குடியிருப்புகள், நவீன வண்டிகள் மற்றும் வாகனங்கள் வாங்கி அனுபவிப்பார்கள். அதற்காக செலவுகள் குறித்து கவலைப்படவே மாட்டார்கள். பொதுவாக இவர்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்கள் மற்றும் துக்கங்களை பற்றி அதிகம் கவலைப்படுவதே இல்லை. கும்பத்தில் பிறந்தவர்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கடினமான பணிகளை எளிதில் முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இருப்பினும் தங்கள் ஊரில் உள்ள ஒரு நிலையான வணிகத்தை அமைக்கும் திறன் உள்ளவர்கள். அவர்கள் மின்சாரத்துறை, தீயணைப்புப்படை மற்றும் காவல்துறையில் நல்ல பதவிகளை வைக்கிறார்கள். கும்பராசிக்காரர்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உள்ளவர்கள். இவர்கள் ஓவியம், சிற்பம் போன்று மிகுந்த பொறுமையுடன் செய்யும் வேலைகளை விரும்பி செய்வார்கள். ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் செய்து விடுவார்கள். பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாள்வர். கும்பராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை, அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பார்கள். இவர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் கடின உழைப்புதான். எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துவிடுவார்கள். ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனதுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்குள் ஒளிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி கென்னடி ஒருமுறை ஜனாதிபதி ஆயிட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னு தெரியல என்று சொன்னார். அப்படித்தான் மகராசிக்காரர்களும் சலித்துக் கொள்வார்கள். இவர்கள் எதையும் தீர ஆலோசித்து தான் செய்வார்கள். அப்படி செய்ய தொடங்கிவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள். தங்களின் 31 வயதில் இருந்து முன்னேற துவங்குவார்கள். 40 வயதுக்கு மேல் வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள் அடைந்து விடுவார்கள்.
ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் அமைதியானதாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இதுதான். கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது பல பெரிய மாற்றங்கள் இவர்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமே கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயமாகும். பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குளத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் அத்தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களை அருளும் மங்களாம்பிகை ஆகும். இக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தால் கும்பராசிக்காரர்கள் மனதில் இருக்கும் மலை போன்ற கவலைகள் பனி போல விலகி ஓடிவிடும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார், ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் என்கிறார். இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வச்சிருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல் நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு.
இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதேபோல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்துவிட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கை சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்தி